பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம இந்த வாரத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற ஒரு காரியம், நம்முடைய நன்மைகளை எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டதை தேவன் பிறருக்கு கொடுப்பாரா? தெளிவாக பேசி கொண்டு வருகிறேன். நமக்கு உரியதை தேவன் நிச்சயமாக நமக்கு தான் தருவார். ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, தொடர்ந்து நம்ம ஆண்டவரை வருத்தப்படுத்தும் போது, தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடையதை எடுத்து இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். ஏன்னா முதலாவது ரட்சிப்பை பற்றி சொன்னேன். ரட்சிப்பு யூதர்கள் வழியாகத்தான் வருது. ஆனால் யூதர்கள் அபாத்திரராய் போனபடினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. சரிங்களா? ஒன்று. அதே போல் சவுல் முதல் அரசனாக இருந்தார். அவர் தொடர்ச்சியான தவறுகள், தொடர்ச்சியான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியினால் சவுலுடைய கையிலிருந்து ராஜ்யபாரத்தை எடுத்து கர்த்தர் தாவீது கையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் சாலமோனுடைய தவறு. சாலமோன் தவறு செய்தபடினாலே சாலமோனிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை, அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு, பிடுங்கி அப்படின்னு இருந்துச்சு. பிடுங்கி யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா யெரொபெயாம் கையில் கொடுக்குறாரு. அதையும் அவர் சொல்லுவார், உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அப்படி செய்யாமல் உன்னுடைய ராஜ்யபாரத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கலை, உன் பையன் கையிலேருந்து அதை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். நம்ம அதை நேற்று பார்த்தோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெண்ணை பற்றி பார்ப்போம். பெண் யாருன்னு நமக்கு தெரியும். வஸ்தியினுடைய ராஜ மேன்மையை எடுத்து எஸ்தரு கொண்டு போய் கொடுத்தாங்க. நமக்கு வஸ்தியை பற்றி வேறு வரலாற்று விளக்கங்கள் பைபிளில் இல்லை. நான் பைபிளில் இல்லாததை சொல்ல நான் விரும்பலை. அதனால் பைபிளில் பார்த்திங்கன்னா அவளை குறித்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் வஸ்தியினுடைய ராஜ மேன்மையை வாங்கி யார் கொடுத்தாங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, அவளை பார்க்கிலும் உத்தமியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் படிக்கிற அந்த வசனத்தை முதலாவது எஸ்தர் 1வது அதிகாரம் 19வது வசனம். ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது. அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்தில் எழுதப்பட வேண்டும். அப்போ வஸ்தியினுடைய ராஜ மேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமியாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய பின்னணிகள் உண்டு. நம்ம அதற்குள்ளே போக வேண்டாம். நான் ரொம்ப எளிமையாக, ஏன்னா 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும், ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அப்போ வஸ்திக்கு பதிலாக எஸ்தருக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டது. வஸ்தி தன்னுடைய கணவன் அழைத்த பொழுது வரல அப்படிங்கிறது அதுக்கு நிறைய ரீசன் இருக்குன்னு அதுக்குள்ளேயும் போல. ஆனால் அவளை விட உத்தமி யார் அப்படின்னா வேதத்தின்படி எஸ்தர். 2 குணத்தை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கு நான் நிறைவு செய்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த குணம் இருக்கணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும். அதுக்காக இன்னொருத்தங்க பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு வசனம் தெரியுமா, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கான். சரியா? சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறு இழைக்கும் போது அவர்களுடைய நன்மையை எடுத்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பார். அதை நிறைய சொல்லலாம், நமக்கு நேரம் இல்லை. இப்போ பாருங்கள், வஸ்தியை விட எஸ்தர் உத்தமி என்று நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, அவர்கிட்ட அந்த 2 கேரக்டர் என்ன? எஸ்தர் யாருன்னா மொர்தெகாய்க்கு சித்தப்பா பொண்ணு, சிறிய தகப்பனாகிய பெண் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா தங்கச்சி. சரியா? இந்த மொர்தெகாய்க்கு முறைக்கு தங்கச்சி ஆகுது. இந்த எஸ்தர்கிட்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பா. தன்னுடைய அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நடந்தா. 1. 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவளையும் அரண்மனைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அகாஸ்வேருக்கு பெண் தேடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ நிறைய பெண்களை, கன்னி பெண்களை, அழகான பெண்களை ராஜா அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் ராஜா எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அந்த பெண் மேலே தான் அந்த கிரீடத்தை தலையில் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. இப்போது எஸ்தர் மேலே தான் அந்த கிரீடத்தை அவர் என்ன செஞ்சார், வச்சார். அதாவது வஸ்தியினுடைய ராஜ மேன்மை வஸ்தியினிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது தேவனுடைய சித்தம் 1. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுடைய கீழ்ப்படிதல். தன்னுடைய சகோதரனுக்கு அவள் எல்லா நிலையிலும் ஒரு கீழ்ப்படுகிற பெண்ணாக இருந்தாள். சரிங்களா? 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அவளை கொண்டு போய் வைக்கிறாங்களா அரண்மனையில். 6 மாதம் வெள்ளை போலும், 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினால அந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க, சுத்திகரிப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்குதோ அதையெல்லாம் கொடுக்கணுங்கிறது ரூல். ஆனால் இந்த எஸ்தர் பார்த்திங்கன்னா
அதாவது இவங்களாம் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அது கொடுங்க, நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன். அதைத்தாங்க பைபிள் சொல்லுது, போதும் என்கிற மனதோடு கூடிய இருக்கிற தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஐயா, நீங்கள் விரும்புகிறத கொடுங்க, நீங்கள் விரும்புகிறத கொடுங்க. இதனால தான் ராஜாவும் பார்க்குறாரு, எஸ்தரை நடத்தினவங்களும் பார்க்குறாங்க. மற்ற பெண்களை விட எஸ்தர் வித்தியாசமாக இருக்கிறா. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்களுக்கு ராஜ மேன்மை கிடைக்கணுமா, நீங்கள் இந்த உலகத்தில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா வாழணுமா, மற்றவங்களை விட நீங்கள் வித்தியாசமாக இருங்க. எல்லாரை போல் நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் தேடி என்ன செய்யாது, வராது. இருக்கிறதையும் எடுத்துருவார். ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டதை எடுத்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க அந்தளவுக்கு அவங்க கேரக்டர் நல்லா இருந்துச்சு. நமக்குள்ளே கீழ்ப்படுதல் இருக்கணும், மற்றவங்களை விட நம்ம வித்தியாசமாக இருக்கணும். நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும்னா எல்லாரை போல் 10ஓடு 11 நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டவங்க இல்லை. மற்றவங்களை விட நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கணும். வித்தியாசமானா தேவனை மகிமைப்படுத்துகிறதா. அவன் தப்பு பண்ணானா நான் தப்பு பண்ண மாட்டேன், அவன் கெட்ட வார்த்தை போடுறானா நான் கெட்ட வார்த்தை போட மாட்டேன், அவன் லஞ்சம் வாங்குறானா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், சரியா? அவன் பண விஷயத்தில் தப்பு பண்ணுறான் நான் தப்பு பண்ண மாட்டேன், அவன் பொண்ணு விஷயத்தில் தப்பு பண்ணுறான் நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டியாச்சுன்னா எனக்கு ராஜ மேன்மை கிடைக்கும். ஒருவேளை யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மையை எடுத்து கர்த்தர் எனக்கு கொடுப்பார். யோசிங்க. நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். காட் பிளஸ் யூ.